VSAT ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியில படிங்க. திருவின் குரல் பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். திவ்யா கணேஷ் பத்தி மோஸ்ட் கூகுள் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம கேட்க போறோம். நீங்க கூகுள் பண்ணி பார்த்துருக்கீங்க உங்களுடைய? இல்லை, நான் இப்போ பார்க்கல. ரீசெண்டாக பார்த்த ஞாபகம் இல்லை, பார்க்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போ கூகுள் பண்ணி பார்த்தேன்? நம்மள கூகுள் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்ட்டு. இட்ஸ் த வெரி பிகினிங். அப்போது என்னென்னு பார்த்தப்ப நான் பண்ண சீரியல்ஸ் எல்லாம் வந்திருந்தது, அப்போ பார்த்தது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, கூகுள் கொஸ்டின் போயிடலாமா? போகலாம். திவ்யா கணேஷோட ஏஜ் என்ன? இப்போ 28. பார்த்தா தெரியவே இல்லையாப்பா, பச்சை குழந்தை மாதிரிலாம் இருக்கீங்க. என்ன யாராவது சொன்ன? நிஜமாங்க? எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இல்லை, நடுவில் நான் வந்து சுமங்கலி பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஒரு 1 இயரில் எனக்கு வெயிட் போட்டது எப்பவுமே போடுறது தெரியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சடனாக பயங்கரமாக வெயிட் போட்டிருந்தது. அப்போ என்ன அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். இப்போ ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஆமாம் நம்ம வெயிட் போட்டிருக்கோம் அப்படின்னு. அதுலேருந்து கேட்டது எல்லாமே திவ்யா வெயிட் போட்ட மீன் இப்போ நான் வெயிட் போட்டு சொல்கிறேன், எல்லாம் சொன்னது நீ குண்டாயிட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எப்படி போனேன்னா, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு, ஜென்ரலாகவே சீரியல்ஸ் டெலிவிஷனோட டேர்ம்ஸ் எல்லாமே 9 to 9 தான் கால் ஷீட். அது அப்போது 9 o'clock நம்ம வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 7:30, நான் 7:30க்கு எப்போவுமே செட்டில் இருப்பேன். ஏன்னா நான் போயிட்டு மேக்கப்பு, ஹேரு, சாரீ இதெல்லாம் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணி ரெடியாகி 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது செட்டில் இருக்கணும் நம்ம. அவரை காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு, சில டைம் ஜிம்மில் இருந்து ஸ்டார்டிங் வெயிட்டு குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்லேருந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்கே தான் குளிப்பனே. அங்கே தான் குளித்து ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி ஜிம்முக்கு போவேன், திருப்பி வீட்டுக்கு வருவேன். இது ரொட்டீனாகவே இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது இண்டக்ஷன் ஸ்டவ்வு, குக்கரு, வெஜிடபிள், சாப்பாட்டுங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்து போயிட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு மில்லட் ரைஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் அந்த மாதிரி எப்படியாவது குறைச்சே ஆகணும் அப்படிங்க. பிகாஸ் அது ஒரு 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 கட்டாயமாக இருந்தது, குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியல எனக்கு வெயிட் போட்டதே எப்படி வெயிட் போட்டுச்சுன்னு தெரியல. நிறைய சாப்பிட்டுட்டேன் போல். பட் எல்லாரும் குண்டுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஹர்ட்டாக இருக்கும்ல மனசுக்குள்ள. எனக்கு என் மேலே கோவம் இருந்தது. நம்ம ஒர்க் என்ன ஒர்க், நம்ம எப்படி இருக்கோம், அப்போ அது இந்த ஒர்க்குக்கு எப்படி நம்ம இருக்கணும், சில திங்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்போ நான் வேறொரு ஒர்க்கில் இருந்தேன்னா யாராவது என்ன ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? இல்லை அந்த மாதிரி யாரும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என் மேலே மிஸ்டேக் நிறையா இருந்தது. அதுக்காக என்ன பண்ணியுமே எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. என்ன மார்னிங் நைட் ஜிம்முக்கு போகிறோம், நைட்டு ஜிம்முக்கு போகிறோம், சாப்பிட்றது எல்லாமே குட் பண்ணியாச்சு, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாத்தையுமே நிப்பாடிட்டேன். ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. சடனாக எல்லாரும் பார்த்து என்ன இவ்வளோ ஒல்லி ஆகிட்ட அப்படின்னு. என்னடா அது, ஏன்டா குண்டாக இருந்தாலும் பிரச்சனை, ஒல்லியாக இருந்தாலும் ஐயோ இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இல்லை நீங்கள் குண்டாக இருக்கும்போது நல்லா இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி சீக்கு வந்த மாதிரி என்னடா சொல்கிறீங்க? ஆமாங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன்னா ஓகே இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இது எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும்? கரெக்ட். திவ்யா கணேஷோட பாய் ஃப்ரெண்ட் யார்? அடுத்த கூகுள் சர்ச். கூகுள் என்ன சொல்லுச்சுன்னு எனக்கு தெரியலங்க. சர்ச் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஃபேன்ஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறது. நம்ம பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியுமா, என்ன தகுதி இருக்கான்னு சொல்கிறேன். ஓகே, இருந்துச்சுன்னா நானே சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுவேன். திவ்யா கணேஷ் இஸ் ரிச்சா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. இஸ் திவ்யா கணேஷ் இஸ் ரிச் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. யார் அது? அப்படி நான் இனிமே ஆவேன், நான் ஆவேன்னு சொல்கிறேன். நான் ஆகணும், அதுதானே கரெக்டு. நம்ம ஆகுறது தானே திங்ஸ். சூப்பர். திவ்யா கணேஷோடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ அப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. என்னங்க இது மாதிரி சர்ச் பண்ணலங்க, கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்கங்க. அதுக்கு நான் எப்படிங்க ஆன்சர் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ திவ்யா கணேஷோட? ஃபர்ஸ்ட் ஆமாம், நான் வந்து கேளடி கண்மணி அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் ஒரே ஒரு சீனுக்கு வந்து அப்போ தான் வரேனே நான். அப்போ என் மாமா வந்து அப்போ என்னோட அக்கா இருக்காங்க, அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க சென்னை நான் வரதுக்கு முன்னாடி. அப்போ அதில் வந்து எனக்கு 1500 சும்மா ஒரு நாள் ஒரு
வந்து பண்ணதுக்கு அதுக்கப்புறமா அஸ் அ கேரக்டராக பண்ணும்போது வந்து 3500 ஓகே. அப்போ இட்ஸ் வெரி பிகினிங். பட் அப்போலாம் வந்து இந்த பஸ்ல டிராவல் பண்றது, ட்ரெயின்ல டிராவல் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அந்த ஸ்டார்டிங்கில் ரூட் எதுவுமே தெரியாதனால என்னை வந்து மேக்ஸிமம் மாமா கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்க, மாமாவுக்கு ஒர்க் இல்லைன்னா கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நான் ஆட்டோலலாம் போயிருக்கேன். ஆனால் ஊரில் நான் போனது கிடையாது. இது எல்லாமே இங்கே வந்து எல்லாமே ஒன்னா அந்த மாதிரி ஆனது தான். இஸ் திவ்யா கணேஷ் டேட்டிங் எனிஒன்? என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறீங்க, டேட்டிங் இருக்கான்னு சொல்கிறீங்க. கடைசி வரைக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஆகுமான்றதான் அவனுங்க கேள்வியே. சரி, டேட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? திவ்யா கணேஷ் டேட் பண்றாங்களா? ஓகே ஓகே, சூப்பருங்க, வேற லெவல். திவ்யா கணேஷ்க்கு பிடிச்ச டெஸ்டினேஷன் என்ன? என்னோட பெட்டு. அங்கதான் போய் தூங்கணும். என்னோட வீட்டில் உள்ள என்னோட பெட். ஓகே. எனக்கு எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், என்னோட ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டேன், நான் சரியாக தூங்குறதுக்கு ஒரு டைம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன்ட் பீரியடில் அது எப்பவுமே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு ப்ராஜெக்டே கமிட் பண்ண ஏன் 1 to 15 சும்மா இருக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணது. அப்போது மூவி ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அதுக்கு இன்னும் மேபி டைம் எடுத்துக்குமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இங்கே இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வேறு ஒரு சேனலில் லீடாக கூப்பிடுறதுனால இப்போ நான் பாக்யலட்சுமி குவிட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஜெனியை வந்து அப்படி யாருக்கோ ஒருத்தருக்கு எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாஸ் லைக் சரி ஓகே, அப்போ வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் வேறு ஒரு லாங்குவேஜில் பண்ணால் பிரச்சனை இல்லைல்ல, அதனால் அப்போ அங்கே போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே எங்கே ட்ராவல் பண்ணுறதுனால இது இன் பிட்வீன் இப்போ இங்கேயும் பேக்டாக 30 days, இங்கேயும் 15 days, அங்கே ஒரு 15 days கொடுக்கறதுனால நடுவில் இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஆட் ஷூட்டோ இல்லை வேறு ஏதாவது ஷூட் வந்தால் கூட அதுக்கு ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணி ஓகே அதை கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நைட் ஷூட் பண்ணுறது அந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு அதுதான் தேவையாக இருக்குது. என்னோட ரூமில் போய் என்னோட பெட்டில் படுக்க தூங்கணும். திவ்யா கணேஷோட ஃபோன் நம்பர் என்ன? என்னங்க நீங்கள் கூகுளில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஃபோன் நம்பர் இருந்தால் கால் பண்ணி பேசலாம். இப்போ என் நம்பரை சொல்லுவாங்க, நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். நம்பர் சொல்லிடாதீங்க, கண்டினியூஸாக கால் வரும். பேர் நம்பர் கூட கிடையாது, நம்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. இன்ஸ்டாகிராமில் வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், முடிஞ்சா டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுறோம். அது நான் ஜென்ரலாக யாராவது எனக்கு ரொம்ப ஜெனியூனாக எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் பார்த்து நிறைய பேருக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். எஸ். திவ்யா கணேஷோட ஃபேவரட் ஆக்டர் கோலிவுட் இருக்காங்களா? ஃபேவரட் ஆக்டர் அதுதான் இல்லையா? எல்லாரையும் பிடிக்கும், எனக்கு ஃபேவரட் சொல்கிற அளவுக்கு எனக்கு த்ரிஷா வந்துட்டு தாங்க பிடிக்கும். த்ரிஷா ரொம்ப பிடிக்குமா? ஏன் எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி த்ரிஷா அந்த மாதிரி. இப்போ அப்படி சொல்கிறது ஒரு பார்த்தோன்னே பிடிக்கும்ல ஒருத்தவங்களை, எப்போவுமே ஒரு மாதிரி கிரீஸாக ஒரு மாதிரி ஒரு டிவைனாக இருப்பாங்கள்ல, எனக்கு அந்த மாதிரி தோணுது அவங்கள பார்த்தா, எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான், யாரையும். ஓகே ஓகே. ஆக்சுவலி சினிமாவுக்கு ஒரு த்ரிஷானா, சீரியலுக்கு நம்ம திவ்யா கணேஷ் எப்படி கரெக்டா? கீழே நீங்கள் மாட்டீங்க முடிஞ்சது. அது வந்து சினிமாவுக்கு ஜெஸி, நம்ம சீரியலுக்கு ஜெனி. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். ஓகே, ஸோ வந்து ஹவு டு காண்டாக்ட் திவ்யா கணேஷ், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஹவு டு காண்டாக்ட், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? மேனேஜர் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க, மேபி ஃபேன் மீட்டுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். வாட் இஸ் திவ்யா கணேஷோட அட்ரஸ்? நான் வேணா வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா. நான் வந்து போரூர் சைடில் இருக்கேன், அவ்வளோதான். போரூர் சைடில், அதான் அந்த போரூர் சிக்னலா? ஓகே ஓகே. அதுதான். விசாட் ஆன்லைன் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, 100% ஸ்காலர்ஷிப்ல வேல்ஸ் யுனிவர்சிட்டியில படிங்க. திருவின் குரல் பாரதி ராஜா மற்றும் அருள்நிதியின் நடிப்பில் ஏப்ரல் 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.